வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டியில் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக செல்லிங் போட்டுருக்கு. ஃபுல்லாக செல்லிங் ஆகி கீழே வந்திருக்கு. ஆனால் அதோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த க்ளோஸுக்கும் இந்த க்ளோஸ் மேலே தான் இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாக பேரிஷாக இருந்தாலும் இந்த க்ளோஸ்க்கு மேலே இதுக்கும் மேலே இதுன்னு இருக்குது. ஈவன் கேப் அப்பில் கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆனாலும். ஸோ அப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த இன்றைக்கி டேவுடைய ஹை லோ தான் முக்கியமான ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கீழே வரும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதனால் ஹையை பிரேக் பண்ணதா லோவை பிரேக் பண்ணதா நம்ம செக் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டியோடைய 1 ஹவர் சார்ட்டில் செக் பண்ணலாம். 24,400 24,281 இருக்குது. ஸோ லோவுக்கும் பக்கத்தில் இருக்குது. இங்கேயும் அந்த டே லோ அண்ட் ஹை தான் 24,300 இருக்குது. அங்கேருந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து இந்த 280 சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சை தொடலாம். இதையும் தொட்டுட்டு பிரேக் பண்ணால் நல்லா மேலே போகும். இல்லைனா இதை பிரேக் பண்ணணும். ஸோ லோக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது இன்னும் தொடர்ந்து கீழே வரலாம். அதனால் இந்த 2 ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அது பேரிஷ், ஒன்று புல்லிஷு ஒன்று பேரிஷ் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே இங்கே ரேஞ்சை தான் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த R1 சிபிஆர், S1 R2 S2 இந்த ரேஞ்சை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்குதோ அது அடுத்த ரேஞ்ச் போகும். எந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகுதோ அதுக்கும் கீழே இருக்கிற ரேஞ்ச் வரும். சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும். மேலே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பை கொடுக்குதுன்னா R1 புல் பேக் பை கொடுக்குதுன்னா R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர் வந்துடும். சிபிஆர் கீழே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுக்குதுன்னா S1 தாண்டினா S2, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் அது அப்படியே சிபிஆருக்குள்ளே வந்துடும். ஸோ R1 24,450, சாரி R2 24,450, R1 24,375. சிபிஆர் ரேஞ்சு செக் பண்ணிடுங்க. S1 24,250, 24,200 அப்படின்னு இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான். நல்லா கேப் அப்பில் கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் இந்த க்ளோஸ் இருக்குது. ஸோ இந்த நீளமான வீக்கு அப்புறம் இந்த டேயோடைய ஹையை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும். ஏன்னா கீழேயும் வீக்கு இருக்குது. தொடர்ந்து கீழே போக முடியாமல் வீக்கு போட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்பொழுது இதை மேலே போய் இதை பிரேக் பண்ணலாம். சப்போஸ் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே போகும். அல்லது இந்த க்ளோஸ் ஆன ரேஞ்சிலேருந்து கீழே ஆடுதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். 52,482. ஸோ 1 ஹவரில் பாருங்கள், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சப்போர்ட் லெவலு, அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ இதை எக்ஸாக்டாக க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டி புல் பேக் சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே போகும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இது சப்போர்ட்டு, இதையும் பிரேக் பண்ணதுன்னு அடுத்த சப்போர்ட் இது இருக்குது. சிபிஆர் பாருங்கள், இன்றைக்கி ஹையர் வேல்யூ நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா அப் சைடோ டவுன் சைடோ ஒரு மூவ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பிரேக் அவுட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேரோ சிபிஆராக இருக்கிறதுனால. ஸோ சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுத்தா R1 தான் R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர்லேருந்து S1லேருந்து S2, சிபிஆர்லேருந்து S1லேருந்து S2, S1 சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப சிபிஆருக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நேராக சிபிஆர் இருந்தாலே இந்த 2 ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகும் சமயத்தில் நல்லா மேலேயோ கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. எந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் இன்றைக்குள்ள ரிசர்ச். இதோட உங்களோட ரிசர்ச் பண்ணி உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.